நண்பர்களே, வாழ்க்கையில நாம் எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மை காயப்படுத்துவது வெளியில இருக்கும் எதிரி இல்ல. பல நேரங்களில் அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் ஒருவர் தான். அதிலும் குறிப்பாக மாமியார் மருமகள் உறவு. இந்த உறவு சிலருக்கு சொர்க்கம். ஆனா பலருக்கு அது ஒரு தினசரி போராட்டம். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு குறை சொல் அது மனச மெதுவா உடைக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்லா இருந்தாலும், நீங்க அமைதியா இருந்தாலும், ஒரு காரணம் இல்லாமவே உங்கள குறை சொல்லும் ஒருவர் இருந்தால், அது எவ்வளவு வேதனைன்னு நீங்க மட்டும்தான் தெரியும். ஆனா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. நாம் என்ன செய்யலாம்? சண்டை போடலாமா? அப்படி செய்தால் வீட்டே போர்க்களமாக மாறும். அமைதியா இருந்தால் அது பலவீனம் என்று நினைக்கப்படலாம். அப்படின்னா சரியான வழி என்ன? இதற்கான பதில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் சாணக்கியா. அவர் சொன்ன சாணக்கிய நீதி எதிரியை வெல்லும் உத்திகள். அத நம்ம வாழ்க்கைக்கு அடாப்ட் பண்ணினா சண்டை இல்லாமல் மனம் உடையாமல் நம்ம டிக்னிட்டிய காப்பாத்திக்கிட்டு எதிர் விதி 1. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். ஒரு நாள் மாமியார் உங்களிடம் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தும் வார்த்தை சொல்றாங்க. நீங்க சரியா வேலை செய்யவே மாட்டீங்க. அல்லது எங்கள் காலத்துல இப்படி இல்ல. அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும். உடனே பதில் சொல்லணும் போல தோன்றும். ஆனா அங்கேயேதான் முதல் தவறு நடக்கும். சாணக்யா சொல்வார், கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை கெடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பெண் கோபத்தில் பதில் சொல்றாங்க. அது ஒரு வார்த்தை வாக்குவாதம் ஆகுது. அதிலிருந்து பெரிய சண்டை. அதிலிருந்து குடும்பம் முழுக்க டென்ஷன். ஆனா இன்னொரு பெண் என்ன பண்றாங்க? அதே வார்த்தை கேட்டதும் அவள் சும்மா அமைதியா இருக்கறாங்க. அந்த மாமியார் 2 நிமிஷம் பேசுவாங்க. பிறகு அவங்களே அமைதியாகிடுவாங்க. யார் வென்றாங்க? பேசாதவங்க தான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது பலவீனம் இல்ல. அது உங்களுடைய கண்ட்ரோல். விதி 2. மௌனத்தின் சக்தி. மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அது சண்டையை தொடங்க விடாது. மாமியார் தொடர்ந்து பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருங்கள். முதலில் அவர்கள் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் சில நாட்களில் அவர்கள் சந்தேகப்படத் தொடங்குவார்கள். நான் தவறா பேசுகிறேனா என்று அவர்கள் யோசிப்பார்கள். மௌனம் ஒரு கண்ணாடி போல வேலை செய்யும். அது அவர்களின் நடத்தை அவர்களுக்கே காட்டும். நீங்கள் பேசாமல் இருந்தால் சண்டை வளராது. அமைதிதான் பெரிய பதில். வாழ்க்கையில் பலர் நினைப்பது ஒன்று. சண்டை போட்டால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று. ஆனால் அது உண்மையல்ல. உண்மையான வெற்றி எப்போது தெரியுமா? நீங்கள் சண்டையில் இறங்காமல் வென்றாள். ஒரு நாள் மாமியார் உங்களை குறை சொல்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயம் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பெரியதாக பேச ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனசு கொதிக்கும். உடனே பதில் சொல்ல வேண்டும் போல தோன்றும். நீங்கள் சொல்லலாம், நான் தவறு செய்யலையே என்று. அல்லது நீங்க தான் புரிந்து கொள்ளலை என்று. இந்த ஒரு வார்த்தை தான் சண்டைக்கு ஆரம்பம். அதிலிருந்து குரல் உயர்ந்துவிடும். பிறகு மரியாதை குறையும். அந்த ஒரு நிமிடம் கோபம் பல நாள்கள் காயம் தரும். ஆனால் நீங்கள் வேற மாதிரி நடந்தால் என்ன ஆகும்? அதே சிச்சுவேஷனில் நீங்கள் சிரித்தால், அமைதியாக சரி மாமி, கவனிக்கிறேன் என்று சொன்னால் அந்த சண்டை அங்கேயே முடிந்துவிடும். அவர்கள் எதிர்பார்ப்பது வாக்குவாதம்தான். ஆனால் அது கிடைக்காத போது அவர்கள் குழம்பி போவார்கள். நீங்கள் ஆர்கியூ பண்ணவில்லை என்றால் அவர்களுக்கு ஃபைட் கிடைக்காது. ஃபைட் இல்லாமல் கோபம் நீண்ட நேரம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு வீட்டில் மருமகள் எப்போதும் பதில் பேசுவார். அந்த வீட்டில் தினமும் சண்டை நடக்கும். அதே வீட்டில் ஒரு நாள் அவள் அமைதியாக இருந்தால் அந்த நாளில் சண்டை ஏற்படாது. 3 நாட்கள் இப்படியே நடந்தால் வீட்டின் சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். மாமியாரும் மெதுவாக காமாக ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் எதிர்ப்பில்லை. நீங்கள் சண்டை இல்லாமல் இருக்கும்போது உங்களை நீங்கள் பலவீனமாக தெரியலாம் ஆரம்பத்தில். ஆனால் காலம் போக அவர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அமைதியாக இருப்பவர்தான் மெச்சூர் என்று புரியும். வாக்குவாதம் இல்லாமல் வெல்வது ஒரு கலை. அது எல்லாருக்கும் வராது. அது கண்ட்ரோலுடன் வரும். அது பொறுமையுடன் வரும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் சண்டையை அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களை நீங்களே வெல்ல ஆரம்பிக்கிறீர்கள். அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணினால் யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அடுத்த முறை யாராவது உங்களை ப்ரொவோக் செய்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். ஒரு சிரிப்பு போதும் அந்த சிச்சுவேஷனை மாற்ற. ஒரு சாஃப்ட் வேர்ட் போதும் சண்டையை நிறுத்த.
நீங்கள் பேசாத ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இதுதான் வாக்குவாதமில்லாமல் வெல்வது. கவனிப்பு சக்தி. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். மாமியாருக்கும் அது இருக்கும். அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை கவனியுங்கள். அது கவனமாகலாம் அல்லது புகழ்ச்சியாகலாம். அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை சிறிய அளவில் செய்யுங்கள். அது அவர்களின் விதி 5. சுயமரியாதையை காப்பாற்றுங்கள். ஒரு வீட்டில் ஒரு மருமகள் இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். எந்த விஷயத்திலும் சண்டை போட மாட்டாள். மாமியார் எதுவாக இருந்தாலும் குறை சொல்லுவார்கள். அவள் எல்லாவற்றையும் அமைதியாகவே ஏற்றுக்கொண்டாள். முதலில் அது நல்லதா தோன்றியது. வீட்டில் சண்டை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை மெதுவாக ஆரம்பித்தது. அவளின் அமைதியை பலவீனம் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். அவளிடம் யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை. மாமியார் பேசும் வார்த்தைகள் இன்னும் கஷ்டமாக மாறின. ஒரு நாள் அவள் மனம் உடைந்தது. அவள் தனியாக உட்கார்ந்து யோசித்தாள். நான் அமைதியாக இருப்பது சரியா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் அவள் ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். அமைதி என்பது எல்லாவற்றையும் ஏற்க வேண்டும் என்பதல்ல. சுயமரியாதை இல்லாத அமைதி பயம். அந்த நாளிலிருந்து அவள் மாற்றம் செய்தாள். மாமியார் மீண்டும் ஒரு நாள் அவளை அவமதித்தார்கள். அந்த நேரத்தில் அவள் கோபப்படவில்லை. அவள் கத்தவும் இல்லை. ஆனால் இந்த முறை அவள் அமைதியாக பேசினாள். இந்த மாதிரி பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று சொன்னாள். அவள் குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருந்தது. அந்த ஒரு சென்டென்ஸ் எல்லாவற்றையும் மாற்றியது. மாமியார் ஒரு நிமிடம் அமைதியாகிவிட்டார். விதி 6. அமைதியை இழக்காதீர்கள். ஒரு வீட்டில் தினமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. மாமியார் எதுவாக இருந்தாலும் கோபமாக பேசுவார்கள். மருமகள் ஆரம்பத்தில் பதில் பேசுவாள். ஒவ்வொரு நாளும் சண்டை பெரிதாகிக் கொண்டே போனது. வீட்டில் அமைதி இல்லை. ஒரு நாள் அவள் மிகவும் சோர்வாக உணர்ந்தாள். இந்த சண்டைக்கு முடிவு என்ன என்று யோசித்தாள். அந்த நாளிலிருந்து அவள் ஒரு முடிவு எடுத்தாள். எதுவாக நடந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று. மறுநாள் மாமியார் மீண்டும் கோபமாக பேசினார்கள். அவள் இந்த முறை பதில் பேசவில்லை. அவள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தாள். மாமியார் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினார்கள். பிறகு அவர்கள் தானாக அமைதியாகிவிட்டார்கள். அடுத்த நாள் மீண்டும் அதே சம்பவம் நடந்தது. ஆனால் இந்த முறை சண்டை அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏன் என்றால் எதிர்ப்பு இல்லை. ஒரு வாரம் இப்படியே சென்றது. வீட்டின் சூழ்நிலை மெதுவாக மாற ஆரம்பித்தது. மாமியாரின் கோபமும் குறைய ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஃபைட் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் சோர்வடைந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சாதாரணமாக பேச ஆரம்பித்தார்கள். அந்த நாளில் அந்த வீட்டில் அமைதி திரும்பியது. இதிலிருந்து ஒரு லெசன். சண்டை இருவரும் சேர்ந்துதான் நடக்கும். ஒருவர் அமைதியாக இருந்தால் சண்டை முடியாமல் போகும். அமைதி என்பது பலவீனம் இல்லை. அது ஒரு கண்ட்ரோல். நீங்கள் காம் ஆகஸ்ட் இருந்தால் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும். அமைதிதான் உண்மையான பலம். அது எந்த மனிதரையும் மாற்றும். விதி 7. நீண்ட கால திட்டம். ஒரு பெண் தனது மாமியாருடன் அடிக்கடி பிரச்சினை சந்தித்தாள். அவள் பல முறை முயற்சி செய்தாலும் மாற்றம் வரவில்லை. ஒரு நாள் அவள் புரிந்து கொண்டாள். ஒரு நாளில் ரிலேஷன்ஷிப் மாறாது என்று. அந்த நாளிலிருந்து அவள் வேறொரு அப்ரோச் எடுத்தாள். அவள் நீண்ட காலம் யோசித்து செயல்பட ஆரம்பித்தாள். முதல் நாள் அவள் அமைதியாக பேசினாள். அடுத்த நாள் ஒரு சிறிய உதவி செய்தாள். 3ஆம் நாள் மாமியாருக்கு பிடித்த உணவு செய்தாள். அவள் எந்த எதிர்பார்ப்புமில்லாமல் இதை செய்தாள். மாமியார் ஆரம்பத்தில் மாற்றம் காட்டவில்லை. ஆனால் அவள் முயற்சியை நிறுத்தவில்லை. 1 வாரம் சென்றது. பிறகு 2 வாரம் சென்றது. மெல்ல மெல்ல மாமியாரின் மனதில் மாற்றம் ஆரம்பிட்டது. அவர்கள் பேசும் விதம் மென்மையாக மாறியது. ஒரு நாள் அவர்கள் அவளை பாராட்டினார்கள். அது அவளுக்கு பெரிய வெற்றி. அவள் உடனே ரியாக்ஷன் காட்டவில்லை. அவள் அமைதியாக சிரித்தாள். அந்த ரிலேஷன்ஷிப் மெதுவாக நல்லதாய் மாறியது. இதிலிருந்து ஒரு முக்கியமான லெசன். பொறுமை இருந்தால் எந்த உறவும் மாறும். நீங்கள் இன்று செய்யும் சிறிய விஷயங்கள் நாளை பெரிய மாற்றத்தை தரும். நீண்ட காலம் யோசித்து செயல்படுங்கள்.
உடனடி முடிவுகளை எதிர்பார்க்காதீர்கள். கன்சிஸ்டன்சி தான் வெற்றியை தரும். அதுவே புத்திசாலித்தனம். அதுவே உண்மையான வெற்றி. முடிவு. நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா போரையும் சண்டையால் வெல்ல முடியாது. சில போர்கள் அமைதியால் தான் வெல்ல முடியும். நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்றால் கத்தணும் என்பதில்லை, கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ஸ்மார்ட்டாக இருக்கணும் என்றால் வாக்குவாதம் செய்யணுமில்லை, அப்சர்வ் பண்ணணும். இந்த 7 ரகசியங்கள் உங்களை மட்டும் மாற்றாது, உங்கள் சுற்றியுள்ளவர்களையும் மாற்றும். ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிக்கும். நினைவில் வைங்க, எதிரி எப்போதும் வெளியில இருக்க மாட்டான். சில நேரம் நம்ம வீட்டிலேயே இருப்பான். ஆனா சாணக்கிய உத்திகளை பயன்படுத்தினால் அந்த எதிரி ஒரு நாள் நண்பனாக மாறுவான். இதுதான் உண்மையான வெற்றி.